ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெய்லி vlog சேனல். இன்றைக்கி கம்மங்கூழ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணியை நல்லா ஃபுல்லாக வடிச்சிட்டு ட்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. பவுட்ரு மாதிரி வந்துடும். அதை பவுட்ரை கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதை கையை விட்டு நல்லா தேய்ச்சி உடச்சி விடுங்க. உடச்சி விட்டுட்டு இதில் உங்களுக்கு புடைக்க தெரிஞ்சால் நல்லா புடச்சி நைஸாக தனியாக வந்துடும். அடியில் கப்பி நின்றுக்கும். அது மாதிரி எடுக்க தெரிஞ்சால் எடுங்க. இல்லை அப்படின்னா ரவை சலிக்கிற சல்லடை இருக்குல்ல, நீங்கள் அந்த சல்லடை கொட்டி சலிச்சிங்கன்னா கீழே இந்த நைஸாக உள்ளது கீழே விழுந்துடும். மேலே அந்த கப்பி இருக்கும் தனியாக. அதை நம்ம தனியாக ஃபஸ்ட்டு கொட்டி கிளறிட வேண்டியதான். கம்பு கூழ் செய்யும்போது அதை முதல்ல போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்து இந்த நைஸ் மாவை வந்து அதுக்கப்புறம் இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்தா நல்லா கெட்டியமாக ஆயிரும் கம்பு. இந்த கப்பியாக இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். மாவை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் 2 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணியை வச்சுக்கலாம். நீங்கள் நான் வந்து வெறும் தண்ணி வச்சுருக்கேன். இதில் மோர் வந்து 1/2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து முதல் நாள் பழைய சாதம் தண்ணியை கூட சேர்த்து எடுத்து செய்யலாம். அது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க, வீணாக போகாமல் இருக்கும். இப்போ மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மாவை கொட்டி நல்லா கிளறணும். மத்து இருக்குல்ல, அதில் பின்பகுதியை வச்சு கிளறினீங்கன்னா நல்லா கிளறிடலாம். ஃபஸ்ட்டு கட்டி விழுகிற மாதிரி இருக்குங்க. கை விடாமல் கிளறிட்டே இருங்க. கிளற 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 உங்களுக்கு அந்த கட்டியெல்லாம் நல்லா உடஞ்சி வந்துடும். இருக்கிற எல்லா மாவுமே கொட்டி கிளறிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கம்புக்கு நல்லா நீங்கள் வேக வேக ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். வேக வேக நல்லா கெட்டியாயிரும். இந்த ஸ்டேஜில் இந்த நம்ம மேலே நைஸ் மாவு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். தண்ணியில் கையை வச்சுட்டு பச்சை தண்ணியில் கையை வச்சுட்டு அந்த கம்மங்கூழில் தொட்டு பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் வந்து ஒட்டாமல் இருக்கும். அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு இலக்கமாக இருக்குது. ஆற ஆற நல்லா கெட்டியமாக ஆயிரும். இதில் உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த கிண்ணத்தில் போட்டு உருட்டி பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருங்க. 2 நாள் ஆனாலும் இது கெடாமல் வீணாக போகாமல் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் உருட்டிக்கோங்க. நான் உருண்டையாக 2 உருட்டினேன். இந்த மாதிரி ஷேப்பில் 2 உருட்டினேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. தேங்க்யூ டு ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.